ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவினுடைய பந்தங்களே, நாம் வாழ்வது என்பது 7 விதமான ஆதார சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களின் மூலமாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நவ கோள்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இந்த 7 ஆதார சக்கரங்களுக்கும் ஒரு முக்கோண இணைப்பு என்பது இருக்கிறது என்பதை நம்முடைய பெரியவர்கள் தைத்திரிய உபநிடதம் என்று சொல்லக்கூடிய அந்த உபநிடத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்து மத கோட்பாட்டின்படி நம்முடைய மனம் என்பது இதன் மூலமாகத்தான் செயல்படுகிறது. அடிக்கடி சொல்லுவேன், இந்த கிரியா ஹீலிங் செய்கின்ற பொழுது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மகிழுந்து, அதாவது கார் என்பது அந்த ஓட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஓட்டுநருடைய திறமையிலும் அவருடைய அந்த செயல்பாட்டிலும் தான் அந்த மகிழுந்து செயல்படுகிறது. ஆனால் அந்த ஓட்டுநரை ஓட்டுபவர் யார்? அதனுடைய முதலாளி என்பவர் அந்த ஓட்டுநருடைய பேச்சை கேட்கக்கூடாது. அந்த முதலாளி என்பவருடைய எண்ணத்தின்படிதான் ஓட்டுநர் அந்த மகிழுந்தை ஓட்ட வேண்டும் அல்லவா? ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஓட்டுநர் என்ன சொல்லுகிறார்களோ, அதாவது டிரைவர் என்ன சொல்லுகிறாரோ, டிரைவர் தான் நமக்கு மனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் செய்கிறோம். மனம் என்பது நம்முடைய ஓட்டுநர், நம்முடைய வேலைக்காரர் என்பதை நாம் மறந்து போகிறோம். ஆத்மா கடைசியாக அனுபவிப்பது ஆத்மா என்பது மட்டும்தான். அதுதான் முதலாளி. ஆத்மா, அதாவது முதலாளி ஓட்டுநர் சொல்வதை கேட்டால் ஓட்டுநரே முதலாளி ஆகிவிடுகிறார். அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். இதோ கிரியா ஹீலிங் செய்கின்ற பொழுது இந்த 7 விதமான ஆதார சக்கரங்களை பற்றிய அந்த தைத்திரிய உபனிடத்திலே சொல்லியிருப்பதை பார்ப்போம். இந்த சக்கரங்களை சரிப்படுத்தி, நிலைப்படுத்தி, செயல்படுத்தி இதைத்தான் அடிக்கடி செய்து மக்களுடைய, அதாவது இந்த 3 விதமான உடல்கள் இருக்கிறது. முக்கியமான உடல்கள் என்னவென்று சொன்னால், அன்னமய கோஷம், அதாவது உடல், பிறகு மனோமய கோஷம், மனம், அதன் பிறகு ஆத்மா என்பது நம்முடைய வேர் போன்றது. ஒரு மரத்திற்கு எப்படி வேர் இருக்கிறதோ அதுபோலத்தான் ஆத்மா என்பது. இந்த ஆத்மாவை வேரிலேயே நாம் சரி செய்து விட்டால் மனம் சரியாகும். மனம் சரியானால் அந்த உடல் சரியாகும். இப்படித்தான் அடியேன் செய்து கொண்டு வருகிறேன். இதை எப்படி பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, மாவிளக்கு தத்துவம். மாவிளக்கு என்பது நம்முடைய பெரியவர்கள், தாய்மார்கள் தொன்று தொட்டு நம்முடைய பூஜைகளிலே, விழாக்களிலே இந்த மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது என்பது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கம். இந்த மாவிளக்கு தத்துவத்தையும் கூட இணைத்து பார்ப்போம். முதல் ஆதாரமும் கடைசி ஆதாரமும் ஒரு பாலமாக இருக்கிறது. இந்த 7 ஆதார சக்கரங்களிலே முதல் ஆதார சக்கரமும் கடைசி ஆதார சக்கரமும் ஒரு பாலமாக இந்த உலகத்தோடு நம்மை இணைத்து வைக்கிறது. முதல் ஆதார சக்கரம் என்பது நமக்கும் பிரகிருதிக்கும் இடையே ஒரு இயற்கை பாலமாக அது செயல்பட்டு வருகிறது. சகஸ்ராரம் என்பது 7வது சக்கரம். நமக்கும் பிரபஞ்ச பேரண்டத்திற்கும் இடையே உள்ள ஒரு இறுதியான பாலமாக இந்த சகஸ்ராரம் செயல்பட்டு வருகிறது. இவை 2ம் இயற்கையான பாலங்கள். மீதமுள்ள 5 ஆதார மையங்களும் 5 சூக்ஷ்ம உடல்களுக்கு, அதாவது பஞ்ச கோஷம் ஒத்திருக்கிறது. அடுத்து சுவாதிஷ்டானம், அது அன்னமய கோஷம். மணிபூரகம் பிராணமய கோஷம். அநாகதம் மனோமய கோஷம். விசுக்தி விஞ்ஞானமய கோஷம். ஆக்ஞா என்பது ஆனந்தமய கோஷம். முதலிலே அன்னமய கோஷத்தை நாம் சிந்திப்போம். நம்முடைய ஸ்தூல உடல் அன்னம், அதாவது உணவால் தோன்றி உணவால் வளர்ந்து உணவின் மூலமாகிய மண்ணில் சிதைந்து அழிந்து போகிறது. இதுவே அன்னமய கோஷம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பிராணமய கோஷம். இந்த மாவிளக்கிலே உள்ள அக்னியை எரிய உதவுகின்ற காற்று என்பது பிராணமய கோஷம். வாயு, அதாவது காற்று, உடலின் உள்ள உள்ளும் புறமும் இருக்கிறது.
உடலுக்குள் இது மூச்சு காற்றாக இருக்கிறது. இதன் இயக்கத்தாலேயே உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயங்குகிறது. இதன் மூலம் செயலாற்றும் புலன்கள், உயிர் வாழ்வதற்கு அவசியமான உள் உறுப்புகள், அவற்றின் இயக்கங்கள் ஆகியவை பிராணமய கோஷம் என்று வகைப்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்து மனோமய கோஷம். இது உருண்டையாக உருட்ட பெற்ற அந்த மாவிளக்கு. உணர்ச்சிகளுக்கு ஆதாரமான மனம், அதன் பல்வேறு அடுக்குகள், செயல்பாடுகள் ஆகியவை மனோமய கோஷம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து விஞ்ஞானமய கோஷம், அதாவது நெய்யும் அது எரிகின்ற நெருப்பும். நெருப்பு எரிய அது எரிந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நெய் தீர்ந்து விடுகிறது. நெய் தீர்ந்து போனால் திரி எரிந்து சாம்பலாகி போகும். அறிவினுடைய இந்த இயல்புகளும் செயல்பாடுகளும் அடங்கிய உரை விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆனந்தமய கோஷம். அரிசியோடு ஒன்று சேர்ந்து நிலை மாறி தோன்றும் வெல்லம் இனிப்பை தந்து ஆனந்தம் நல்கும். ஆனந்தமய கோஷம் என்பது இந்த அடுக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்ற நிலை. இந்த நிலையை உணர்வதும் அடைவதும் ஆன்மீகத்தினுடைய லட்சியம் என்று சொல்லலாம். மனித வாழ்வு என்பது இந்த ஐந்தையும் உள்ளடக்கியது. எல்லாமே சேர்ந்துதான் நம்முடைய வாழ்வு என்பதையும், எந்த ஒன்றுடனும் நாம் நின்றுவிடக்கூடாது என்பதையும் அனுபவபூர்வமாக உணர்பவர்கள் எல்லா கோஷங்களையும் தாண்டி ஆனந்தமய கோஷத்தை உணர முடியும் என்பது இதனுடைய உட்பொருள். தீப சுடரிலே 3 தேவியர்களும் பிரசன்னமாகி அருள் புரிகின்றார்கள். சுடர் லட்சுமியாகவும், ஒளி சரஸ்வதியாகவும், வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகிறது. இந்த கோஷங்களை வைத்துத்தான் அடியேன் இந்த கிரியா ஹீலிங் என்கின்ற முறையை, அதாவது இந்த 7 சக்கரங்களை சரிப்படுத்தி, நிலைப்படுத்தி, செயல்படுத்தி உடலில் இருக்கிற அந்த தன்மைகளை, கேடுகளை சரி செய்ய, வேர் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தில் இருக்கிற வேர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா என்பது ஒரு மனிதனுக்கு முதலாளி என்று வைத்துக்கொள்வோம். ஒரு மகிழுந்து ஒரு காரை ஓட்டிச் செல்லுகின்ற அந்த டிரைவர், அந்த ஓட்டுநர் மனம். ஒரு மனிதனுக்கு ஓட்டுநர் தான் மனம் என்பதை அடிக்கடி நான் இந்த ஹீலிங் செய்கின்ற பொழுது சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த ஓட்டுநர், அந்த முதலாளி சொல்லக்கூடிய, அந்த ஆத்மா சொல்லக்கூடிய படி ஓட்டினால்தான் அந்த வாழ்க்கை சிறக்கும். ஆனால் சில நேரங்களில் ஓட்டுநர் சொல்லக்கூடிய அந்த சொற்படி அந்த ஆத்மா நடந்து கொண்டால் அவரே, அதாவது அந்த ஓட்டுநரே முதலாளியாக ஆகிவிடுகிறார். அப்பொழுது அந்த ஆத்மாவுக்கு அங்கே வேலை இல்லை. ஆக மனம் சொல்லுகின்றபடியாக திரிந்து மனம் போன போக்கிலே போய் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீணாகி போகிறது. அதைத்தான் அடியேன் சொல்லி வருகிறேன், செய்து வருகிறேன். இந்த பக்தர்களுடைய அந்த வேரையே சரி செய்கின்ற பொழுது மனம் சரியாகும். மனம் சரியானால் மனிதன் சரியாவான். அதைத்தான் அடியேன் அப்பாவின் மூலமாக பாபாஜி, அதாவது நம்முடைய வழித்துணை பாபா, கிரியா பாபாஜி என்று சொல்லக்கூடிய அவதார் பாபாஜி, பர்த்தி பாபா, இன்னும் யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், தவசீலர்கள், நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பிரபஞ்ச சக்தி இதை வைத்து இணைத்து அடியேன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளின் மூலமாக, அதிலிருந்து வருகின்ற அதிர்வலைகளின் மூலமாக எதிராளி, அதாவது அந்த பயப்படுபவர் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறவர் எந்த லோகத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், அங்கே இருக்கிற அந்த அன்பர் எதிரில் ஒரு குவளையிலே, ஒரு டம்ளரிலே தண்ணீரை வைத்துக்கொண்டு அவர் செய்கின்ற, அவருக்காக செய்யப்படுகின்ற இந்த ஹீலிங் முறை, அந்த சப்தம், குரலின் மூலமாக, அதிர்வலைகளின் மூலமாக கேட்கப்படுகின்ற அந்த நீருக்கு கேட்கப்படுகின்ற சக்தி இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். எப்படி மின்சாரம் வருகின்ற பொழுது அந்த மின்சாரத்தை தண்ணீர் கடத்தப்படுகிறதோ, தண்ணீரால் கடத்தப்படுகிறதோ, அதுபோல இந்த மந்திரத்தினுடைய அந்த அதிர்வலைகளையும் கூட அந்த தண்ணீர் கடத்துகிறது, உள்வாங்குகிறது என்பது நிச்சயம்.
அதை குடிக்கின்ற அன்பர்கள் கண்டிப்பாக சரி செய்யப்படுகிறார்கள். ஹீலிங், அதாவது ஆற்றுப்படுத்துதல், சரிப்படுத்துதல் அங்கே நிகழ்கிறது என்பது நிச்சயம். இதுதான் இந்த 7 ஆதாரங்களுடைய ஒரு நிலைப்பாடு, தத்துவம். இதை வைத்துத்தான் நம்முடைய ஹீலிங் நடைபெறுகிறது. இதை கற்றுக்கொள்ள விரும்புகின்ற யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பௌர்ணமி நேரத்தில் வந்து கற்றுக்கொண்டு இலவசமாக அதை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதை செய்யக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் கிடைக்கும் என்பது நிச்சயம். பிரபஞ்சம் எல்லோருக்கும் எல்லாம் தரட்டும், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய நோக்கம். இந்த வண்டலூர் வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபுரம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அடியேனும் அங்கிருந்து அப்பாவினுடைய பணியாளாக செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க 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 வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து.